மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் SKM ஜாஃபர்தீன் உலவி ஹதரத் கிப்லா அவர்கள் இப்பொழுது இந்த சிறப்பான நிகழ்விலே சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கரை புரளுகின்ற வெள்ளப்பரளயத்தின் மீது ஆளுமை செலுத்துகின்ற சர்வ வல்லமையாளனே, கல்வி ஞானங்களை சாட்சியங்களாக்கி எங்கள் கல்புகளில் ஈமானின் சுடரொளியை இலங்கச் செய்த சர்வ பெருமையாளனே, எங்கள் உயிரினும் மேலான இதய சுடரொளி அன்னலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சதா சர்வ நேரமும் ஸலவாத்தை பொழிகின்ற சர்வ பெருமையாளனே, உந்தன் புகழுணர்ந்து போற்றி போற்று கூறுகின்றோம். எல்லா புகழும் உனக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يرفع الله الذين آمنوا والذين أوتوا العلم درجات. சதகல்லாஹுல் அலீம். சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான இந்த மகத்தான நூல் வெளியீட்டு விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்களே, இந்த பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து வீற்றிருக்கக்கூடிய முன்னிலையாளர்களே, இந்த விழாவை வாழ்த்தி உரை நிகழ்த்தி இருக்கிற வாழ்த்துரையாளர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கிற பாசத்திற்குரிய சகோதரர் அவர்களே, இந்த அற்புதமான விழாவினுடைய மூல கர்த்தாவாக விளங்குகின்ற பாசத்திற்குரிய சகோதரர் உத்தமபாளையம் ஜாஃபர் ஜமாலி ஹசரத் அவர்களே, இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு சலாமுரைத்தை உரை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழா யதார்த்தமானது அல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அடிப்படையில் மனிதனுக்கு சிறப்பை தந்தானோ அந்த அடிப்படை அஸ்திவாரத்தை மேலும் பலப்படுத்துகின்ற மனித சிறப்புகளினால் அவனுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதங்களுக்கான அடித்தளமிடுகின்ற ஒரு அழகான விழா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கப் போகிறேன் என்று மலக்குமார்களிடத்திலே சொன்னான். இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, என் பிரதிநிதியாக இந்த உலகத்தில் மனிதர்களை படைக்கப் போகிறேன் என்று சொன்னவுடனேயே மலக்குமார்கள் எல்லாம் ஆர்த்தெழுந்தார்கள். ஏற்கனவே இந்த உலகத்தில் ஜின்வர்க்கத்தாரை படைத்திருந்தாய் அல்லவா, அவர்கள் உன் சொல் கேளாமல் அடித்து ரத்தம் ஓட்டி இந்த உலகை நாசப்படுத்தினார்கள் அல்லவா,
அதுபோன்று இன்னொரு கூட்டத்தையா படைக்கப் போகிறாய்? நாங்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை வணங்குகின்றோம், உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க அப்படி ஒரு படைப்பு தேவையா என்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், இன்னி அஅலமு மா லா தஅலமுன், உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், நான் படைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த மனித வர்க்கத்தாரை அல்லாஹ் தஆலா படைத்தான். அந்த மனிதனை மலகுல்லாலா என்று சொல்லப்படுகின்ற அந்த மலக்குமார்களுக்கு முன்னிலையில் பெருமைப்படுத்த வேண்டும், சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு, அந்த படைக்கப்பட்ட முதல் மனிதரான அந்த ஆதமுக்கு நாம் எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம். அந்த கல்வியின் மூலமாக ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனித்துவ நிலை எய்துவிட்ட பின்பு அவர்களை அந்த மலக்குமார்களிடத்திலே எடுத்து காட்டுகின்றான். சும்மா அரலகும் அலல் மலாயிகத்தி, பின்பு அவர்களை மலக்குமார்களிடத்திலே எடுத்து காட்டி இவர்களுக்கு இருக்கின்ற இந்த இல்மு ஞானத்தின் அடிப்படையில் உங்களால் போட்டியிட முடியுமா என்ற பொழுது அவர்கள் பின்வாங்கி போனார்கள். ஆக மனிதனை சிறப்புப்படுத்துவதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த வழி கல்வி. அந்த கல்வி நம்மில் எவ்வளவு பதிய வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் நமக்கு சிறப்பு. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மூமின்களை ஈமானின் அடிப்படையில் சிறந்தவர்களாக ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களிலே சிறப்புடையவர்கள் யார் என்றால் இல்மு ஞானம் உடையவர்கள். அவர்களும் இல்மு இல்லாதவர்களும் சமமாக முடியுமா? முடியாது. இல்மு ஞானம் உடையவர்கள் மிக உயர்ந்த நிலையிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். இதனை விரிவாக பேசுவதற்குரிய அவகாசம் எல்லாம் இப்பொழுது இல்லை. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இல்மின் அடிப்படையிலே உயர்வாக்கப்பட்டிருக்கிற இந்த மனிதன் அந்த இல்மை பதிய வைக்க வேண்டும். இல்மினுடைய மூலாதாரமாக நாம் குர்ஆனை தான் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே எழுதி பதிய வைக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. வேறு எதையும் எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் கதப கர்ர வமன் ஹஃபில ஃபர்ர என்று சொல்லி காட்டினார்கள். இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது. ஒருவன் ஒரு விஷயத்தை மனநமிட்டு இருந்தால் அது கொஞ்ச நாளிலே பறந்து போய்விடும். எவ்வளவு நாளைக்கு மனப்பாடம் வச்சிருக்க முடியும்? பறந்து போய்விடும். ஆனால் வமன் கதப கர்ர, எவன் எழுதி வைத்தானோ அது காலத்துக்கும் தங்கி இருக்கும். இன்று கீழடியை நோண்டி நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்நிலையை ஆய்வு செய்கிறார்கள். அங்கே கல்வெட்டுக்கள் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னோர்களுடைய வாழ்க்கை தடங்கள் எப்படி இருந்தது என்று பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நமக்கு தெரிகிறது. அன்று பாட்டாக செவிவழி செய்தியாக சொல்லி சொல்லி வந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கடிக்க போய்விட்டது. அவர்கள் இறந்தார்கள், அதோடு போய்விட்டது. எனவே எழுதி வைக்கப்பட்ட விஷயங்களினால் தான் இந்த மார்க்கம் பலப்படுகிறது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனை தந்து அதை எழுதி வைக்கும்படி பெருமானாரால் அனுமதி கொடுத்து நமக்கு புரிய வைத்திருக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது குர்ஆனுக்கு மட்டும்தான் எழுத அனுமதி, ஹதீஸ்களை எழுதுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. காரணம், எழுதி வைக்கப்பட்டதில் எது ஹதீஸ் எது குர்ஆன் என்று புரியாமல் போய்விடுமோ என்ற குழப்பத்தை தவிர்ப்பதற்காக அந்த ஒரு நிலை. பிற்காலத்திலே யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹதீஸ்கள் எல்லாம் செவிவழி செய்தியாகத்தான் சொல்லப்படுகிறது. எனக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார் என்றுதான். எனவே நாம் எதை வேண்டுமானாலும் கிளப்பிவிட்டு இதை இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று இதையும் ஹதீஸ் என்று இந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டால் இஸ்லாம் அழிந்தொழிந்து விடும் என்று முடிவு கட்டி குழப்பத்தை துவக்கினார்கள். அந்த சமயத்தில் இருந்த மார்க்க விற்பனர்கள் ஒரு முடிவு செய்தார்கள், இனியும் இந்த ஹதீஸ்களை பதிவு செய்யாமல் நாம் காலம் கடத்துவோமேயானால் இது முற்றிலும் அழிக்கப்பட்டு போய்விடும். ஏன்? அது செவிவழி செய்தி இல்மாக வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதை நாம் முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் கிடைத்தால் அவர்களிடத்திலே சென்று அவரை முதலிலே ஆய்வு செய்கிறார்கள். இதை பெருமானாருடைய ஹதீஸ் என்று சொல்லுவதற்கு இவருக்கு தகுதி இருக்கிறதா? ஒழுக்கமானவரா, பொய் சொல்லாதவரா, மார்க்க பேணுதல் உள்ளவரா, தொழுகை உள்ளவரா, பெருமானாருடைய சுன்னத்துக்களை பேணி நடப்பவரா என்று அவரை ஆய்வு செய்து திருப்தி ஏற்பட்ட பின்னாலே அவரிடத்திலே சென்று அந்த ஹதீஸை பற்றி கேட்கிறார்கள், சொல்லித் தருகிறார்கள்.
கடைசியாக ஒரு கேள்வி, இந்த ஹதீஸை உங்களுக்கு சொன்னது யார்? அவர் தனக்கு சொன்னவரை பற்றி சொன்ன பின்பு அவரை போய் ஆய்வு செய்கிறார்கள். இப்படியே இப்படி ஆய்வு செய்து இந்த ஹதீஸ் பெருமானார் வரையிலும் சென்றடைகிற வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அதை பெருமானாருடைய ஹதீஸ் சஹீஹானது என்று பதிவு வைத்துக் கொள்கிறார்கள். அதில் பிரச்சனை இருந்தால் இவை பிரச்சனைக்குரியவர்கள் என்று பிரித்து எடுத்தார்கள். மூல ஆதாரம் இல்லாமல் யூதர்களால் கிளப்பிவிடப்பட்ட செய்திகளுக்கு அந்த செய்தியாளர்களுடைய தொடர் கிடைக்காத காரணத்தினால் எல்லாம் மௌதுஆனவை இட்டுக்கட்டவை என்று ஒதுக்கி தள்ளப்பட்டு இன்று சரியான ஹதீஸ்கள் நம் கையிலே கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகு அதை பதிவு செய்து விட்டார்கள், எழுதி வைத்து விட்டார்கள். இப்படி எழுதப்பட்ட இல்முகள் தான் இன்று நம்மிலே நம்முடைய சமுதாயத்திலே ஒரு ஆழமான அடித்தளத்தை உண்டாக்கி இன்று நம்மை தலை நிமிரச் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை எல்லாம் அது நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. நாம் பெருமையோடும் பேணுதலோடும் முன்னோர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வும் அப்படித்தானே சொல்லுகின்றான், சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிக். உங்களுக்கு முன்னர் உண்டானவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள், அதிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இப்படித்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே வருகிறான் பல இடங்களிலே. எனவே நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு படிப்பினை. இன்று தத்துவமாக மேடை அலங்காரத்திற்காக பேசலாம், நான் குர்ஆனை பார்த்துக் கொள்கிறேன், ஹதீஸை பார்த்துக் கொள்கிறேன் என்று அதனுடைய விற்பனர்களாக இருப்பவர்களை தவிர எவராலும் பார்க்க முடியாது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் அவர்கள் சரியான பாதைக்கு செல்லவே முடியாது. ஆனால் குர்ஆன் என்பது ஏதோ மொழிபெயர்ப்பு புத்தகம் போல அப்படியே மொழிபெயர்த்து தந்த உடனே படித்து பார்த்தோம் இவ்வளவுதான் இதில் கருத்து என்று சொல்வது அல்ல. குர்ஆனுடைய ஒவ்வொரு வரிகளும், அந்த வரிக்குள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஃபசாஹத்தின் நிலைமையிலே, பலாகத்தினுடைய இஅஜாஸுடைய நிலையை அடைந்திருக்கும். நான் அரபியிலே சொல்கிறேன், மாணவர்களாக உங்களுக்கு தெளிவாக புரியும். இஅஜாஸுடைய அலா தரஜாவை அடைந்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்தவர்கள் ஈமானில் பலமிக்கவர்களாக போய்விடுவார்கள். எனவே இந்த இல்முதான் மிக அஹம்முல் உலூம் என்று இமாம் தஃப்தாதானி அந்த மானியுடைய ஃபன்னிலே மிக ஆழமாக பதிவு செய்கிறார்கள். எனவே குர்ஆன் வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது அதனுடைய உயர்வும் பெருமையும் நமக்கு தெரிகிறது. குர்ஆனுடைய கருத்துக்கள் அது எந்த துறையிலானாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு விட்டால் அவன் தொழுது கொண்டே வாழ்ந்து விட முடியாது, உணவு உண்டு கொண்டே வாழ்ந்து விட முடியாது, பிரயாணம் செய்து கொண்டே வாழ்ந்து விட முடியாது, பிள்ளை பெற்றுக்கொண்டே வாழ்ந்து விட முடியாது. உலகத்தினுடைய எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனையிலும் ஈடுபாடு கொண்டவனாக, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபாடு கொண்டவனாகத்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டி இருக்கிறது. எனவே குர்ஆன் எல்லா துறைகளுக்கும் தேவையான அத்தனை விளக்கங்களையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விரிவாகவும் சுருக்கமாகவும் நமக்கு சொல்லி தந்தே கொண்டே இருக்கிறது. அந்த குர்ஆனை ஆய்வு செய்து புரிந்து கொள்வது என்பது எல்லோருக்கும் சாத்தியமானதா? அல்ல அல்ல அல்ல. இதை புரிந்து கொண்டவர்கள் ஹிதாயத்தை பெற்று விடுவார்கள். இல்லாதவர்கள் நானும் குர்ஆனை பார்க்கிறேன் அப்படின்னு எதையாவது பார்த்து எதையாவது புரிஞ்சு எதையாவது விளங்கிக்கிட்டு நான் குர்ஆன்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு குப்புற போய் எங்கேயாவது பள்ளத்தில் விழுந்துருவான். எனவே இந்த வகையில் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த விழாவினுடைய நாயகர் ஹஜ்ரத் எஸ் அப்துல் காதிர் மௌலானா ஹஜ்ரத் அவர்கள் அவர்களுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் அவர்களுடைய எல்லா விதமான சேவைகளையும் பற்றி எனக்கு முன் பேசிய உலமாக்கள் எல்லாம் சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ரத் அவர்கள் இந்த உத்தம பாளையத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை இந்த உத்தம பாளையம் புரிந்து வைத்திருக்கிறது. இன்னும் அந்த புரிதலில் ஆழமாக அவர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவர்கள் பக்கத்தில் இருக்கிற நல்லாம்பிள்ளை என்ற ஊரில் இருந்து 1760ஆம் ஆண்டு, சுமார் இன்றையிலிருந்து 250 வருடங்களுக்கு முன்னாலே இந்த உத்தமபாளையத்திலே குடியேறிய போடி, கோம்பை போன்ற சமஸ்தானங்களுடைய ஆஸ்தான புலவராக இருந்த சதப்பு புலவர் இங்கு குடியேறுகிறார்கள். அவருடைய பேரன் சையீது கான், அவர்களுடைய மகன் சாஹிப் ராவத்தர். இந்த சாஹிப் ராவத்தருக்கும் உசீமா என்று அழைக்கப்படக்கூடிய ஹசீனா என்ற ஒரு பெண்மணி,
அவர்களுக்கும் திருமணமாகி பிறந்த இரண்டாவது குழந்தை தான் ஹதரத் முகமது அப்துல் காதிர் மௌலானா ஹதரத் அவர்கள். இந்த ஊருக்கு கொண்டு வந்து அந்த ஒரு புண்ணிய மனிதரை அல்லாஹ் சேர்ப்பதற்கு 250 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அடித்தளமிட்டு விட்டார். அவர்களினால் ஹதரத் மௌலானா அப்துல் காதிர் ஹதரத் அவர்களினால் இன்று உத்தம பாளையம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. காரணம், அவர்கள் எழுத்தால் பதிய வைக்கப்பட்டிருக்கிற இஸ்லாத்தினுடைய அந்த ஆணித்தரமான விஷயங்கள். அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, பார்ப்பதற்கு சாதாரணமானவர்கள், எளிய தோற்றம். ஹஜரத் அவர்கள் சொன்னார்கள், மஞ்சள் பை தீட்டி சாதாரணமாக போயிட்டு இருப்பாங்க. மலேசியா சிங்கப்பூருடைய தெருக்களில் பார்த்தா சாதாரணமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவரை பார்த்தா யாரோ ஒரு ஆள் போறாரு என்று சொல்லக்கூடிய அளவிலே தன்னை பற்றி பெருமைப்படுத்திக் கொள்ளாமல், தன்னை பற்றி பிரதானப்படுத்திக் கொள்ளாமல் மிக எளிய மனிதராக அல்லாஹ்வுடைய செய்திகளை இந்த அவனுக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக இருந்து தன்னுடைய சேவையை நிலைநாட்டியவர்கள். பன்னூற்றுக்கணக்கான கித்தாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த கித்தாபுகளில் குர்ஆனுக்கு விரிவுரை உண்டு. நான் சத்தம்னு சொன்னேன், குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு என்பது நமக்கு தேவையான விளக்கத்தை தந்து விடாது. ஒரு ஆயத்தை படிக்கிறோம், என் அறிவில் எப்படி விளங்குகிறதோ அப்படி மொழிபெயர்க்கிறேன், இன்னொருவருடைய அறிவுக்கு எப்படி விளங்குகிறதோ அப்படி மொழிபெயர்க்கிறார். இப்படி மொழிபெயர்ப்பு பலவிதமாக இருக்கலாம். வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு 4 ஆங்கிலம் படித்த மேதைகள் இடத்துல கொடுத்து மொழிபெயர்த்து பாருங்கள். 4 பேர் தான் 4 விதமாக தான் இருக்கு, ஒரே மாதிரி இருக்காது. மொழிபெயர்ப்பது பல காரணங்களினாலே மாறுபடுகிறது. அந்த சொல்லுக்கான விளக்கங்கள் வழக்கத்தில் உள்ள அடிப்படையிலே, லோகத்தின் அடிப்படையிலே, அல்லது இவரால் புரிந்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே இவருடைய இல்முயானத்திற்கு ஏற்ப மாறுபடுவதனாலே அந்த மொழிபெயர்ப்பினுடைய திறன் மாறுபடும். மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு நான் குர்ஆன்ல இருந்து விளக்கம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன முடியாது. உசூலுல் ஃபிக்ஹை நாங்கள் படிக்கிற பொழுது ஒவ்வொரு லெஃப்லையும் தூக்கி வச்சுக்கிட்டு இது ஹக்கீகத்தா, மஜாசா, சரிஹா, கினாயாவா, இது முஷ்தரக்கா, முஅவ்வலா, லாஹிரா, நஸ்ஸா, முஷ்தரக்கா, முஅவ்வலா, வரிசை இருக்கு. எந்த ரகத்தை சார்ந்தது இந்த லெஃபில் என்று ஒரு லெஃபிலை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு தனி ஃபன்னில் அவன் தேர்ச்சியானவனாக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சு அந்த லெவல் தரக்கூடிய மானா எந்த அடிப்படையில் நமக்கு பலன் தருகிறது என்பதை அடுத்ததாக அவன் புரிய வேண்டும். அந்த பலனையும் கூட லோகத்தின் அடிப்படையில் எப்படி புரிவது, உர்ஃபின் அடிப்படையில் எப்படி புரிவது என்பதற்கான அடுத்த விளக்கங்கள். இதுக்கெல்லாம் பிறகுதான் சட்டத்தினுடைய வடிவுக்கு அந்த ஆயத்தை கொண்டு வர முடியும், அந்த ஹதீஸை கொண்டு வர முடியும். குர்ஆன் மட்டுமல்ல, ஹதீஸும் அந்த நிலையில் தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆனா ஃபஸீஹுல் அரப், நான் சாதாரணமாக அரபி பேசுகிற கொச்சை அரபி பேசுகின்றவன் என்று நினைத்து விடாதீர்கள். ஆனா ஃபஸீஹுல் அரப், நான் குர்ஆன் எப்படி பலாகத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறதோ அதற்கு அடுத்ததாக என்னுடைய ஹதீஸுகள் அதே மாதிரி மற்ற மனிதர்களுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட நிலை பெற்றவையாக இருக்கிறது. நான் ஃபஸீஹுல் அரப் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸுகளையும் அப்படி ஆய்வு செய்த பிறகுதான் முடிவுக்கு வர முடியும். எனவே இந்த குர்ஆனை மொழிபெயர்ப்பின் அடிப்படையிலே நாம் விளங்கிவிடலாம் என்றால் முடியாது. எனவே தான் நம்முடைய மௌலானா அவர்கள் அதற்கு விளக்க உரை எழுதி வைத்தார்கள். இந்த குர்ஆனை தமிழ் அறிந்தவர்கள், அரபி மொழி தெரியாதவர்களுக்கு தமிழ் அறிந்தவர்கள் தெளிவாக அகீதாவிலோ சட்டங்களிலோ வரலாறுகளிலோ குளறுபடி இல்லாமல் போதுமான முறையில் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவை மனதில் இருத்தி அழகான தமிழ் தஃப்சீர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். வால்யூம் கணக்கில் இருக்குது. எவ்வளவு பெரிய சேவை தெரியுமா? எழுத்து என்றால் என்னவென்று தெரியாத காலம், எழுதி முடித்த பின்பு எப்படி பிரிண்ட் செய்வது என்பது புரியப்படாத காலம். இன்று எல்லாம் எளிதாக்கப்பட்டு விட்டது. அந்த காலத்தில் அந்த அருஞ்சேவை தஃப்சீரிலே செய்திருக்கிறார்கள், ஹதீஸிலே செய்திருக்கிறார்கள், மார்க்க சட்ட விளக்கங்களிலே செய்திருக்கிறார்கள், அகீதாவுடைய விஷயங்களில் செய்திருக்கிறார்கள். எந்த துறை, எல்லா துறைகளிலும் அவர்களுடைய ஈடுபாடு நாம் பார்க்க முடிகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. பாசத்திற்குரிய மௌலானா ஜாஃபர் ஜமாலி ஹஜரத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், எங்கள் அத்தா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க காலத்தில் போதுமானதை பிரிண்ட் பண்ணி தந்துட்டு போயிட்டாங்க, அந்த மக்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இருந்தது. இன்று நான் அதை மேலும் இன்றளவும் இருக்கின்ற மக்களுக்கு பயன் தருகின்ற வகையில் இதை நான் பரத்த வேண்டும், அதற்கான முயற்சியில் இறங்குகிறேன் என்று சொல்லி அதற்கான முயற்சியில் இறங்கி மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து கொண்டே வருகிறார்கள். மௌலானா அப்துல் காதிர் ஹஜரத் அவர்களுடைய மகனார் என்பதனால் மட்டுமல்ல, அவர்களுடைய அரிய சேவையை கையில் எடுத்த காரணத்தினாலே மௌலானா அவர்கள்
அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பெரிய பெரிய வால்யூமான கிதாபுகளை எளிதாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ சும்மா ஒரு 40 பக்கத்தில் ஒரு புக்கை போட்டு வெளியாக்கலாம்னா முடியல, கஷ்டமா இருக்கு. பெரிய பொருள் செலவும் அதற்கு ஆதரவு திரட்டுவதற்கான விளம்பர செலவு எங்கேயோ போகுது. ஹஜ்ரத் அவர்கள் அதை வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு என்னை பேச வேண்டும் என்று அழைத்த பொழுது நான் சொன்னேன், ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உத்தமபாளையம் என்பது சாதாரண ஊர் அல்ல, இல்மினுடைய கிடங்கு. அங்கு போய் நான் எதை பேச முடியும்? மிகப்பெரிய ஜாம்புவான்கள் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் சையது இஸ்மாயில் அவர்களை சொன்னேன், அருமையான பேச்சாளர், ஆழமான கருத்துக்களை தைரியமாக எடுத்துச் சொல்லுகின்ற அந்த புலன்மை மிக்கவர், அவரையே நீ இப்போ வரலாமே அப்படின்னு. அவர் சொன்னார், ஒவ்வொருத்தரையும் நான் ஒவ்வொரு சமயம் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இந்த தடவை நீங்கள் வாங்க அப்படின்டா. ஹஜ்ரத் அவர்களை சொல்லி மீறுவதற்கு எனக்கு மனம் இல்லாமலேயே சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டேன். காரணம், இங்கு பேசுவதனால் ஹஜ்ரத் மௌலானா அப்துல் காதர் ஹஜ்ரத் அவர்களுடைய துஆ பரக்கத் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நப்பாசை, ஹஜ்ரத் அவர்களுடைய துஆ பரக்கத் கிடைக்கும் என்ற நப்பாசை, இந்த உத்தமபாளையத்தினுடைய புண்ணியத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும் என்ற நப்பாசை, அதனால் தான் நான் வருகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த ஒரு அற்புதமான இந்த நிகழ்வில் பங்கேற்று உங்களுக்கு இடையிலே உரையாற்றுவதற்கு நிறைய என்னமோ கற்பனை மண்டையில் இருந்துச்சு. எதை சொல்லுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி இந்த இல்மின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மை உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்த காரணத்தினாலே இந்த இல்மை கொண்டு நாம் நம்முடைய தரஜாவை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய ஒரே வழி புத்தகங்களை படிப்பது. அரபிக் கல்லூரி மாணவர்கள் தரிசி கிதாப் அல்லாமல் பிற கிதாபுகளில் முத்தாலா செய்வது. உங்களால் முடிந்தவரையிலும் முத்தாலா செய்யுங்கள். வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக தர்கிபின் அடிப்படையிலே புரிந்து அதை முத்தாலா செய்யுங்கள். உங்களுக்கு மானா புரியும். மானாவின் அடிப்படையிலே உஸ்தாமார்கள் சொன்ன கருத்துக்களை விளங்கிக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் எப்படி விளக்குகிறார்கள் தெரியுமா? பாடம் நடத்துகிற பொழுது லஃபுல் மானாவை கவனிக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். அந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறார்கள். அடுத்ததாக அது சம்பந்தமாக உஸ்தாத்மார்கள் என்னென்ன விளக்கம் சொல்லுகிறார்களோ செவிவெளி செய்திகளாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நிறைய விஷயத்தை தேக்கி வச்சிருக்கிறாங்க. இது மறு வருடம் மறந்து போய்விடுகிறது. அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் எவ்வளவு விஷயங்களை சேகரித்தாலும் உடனே நோட்டு போட்டு அதை போய் பதிவு செய்யுங்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் படித்த கித்தாபுகளின் அந்த வரியின் வாயிலாக அந்த எழுத்தின் வாயிலாக கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா இந்த ஆழமாக பதிந்திருக்கிற இந்த எழுத்து வடிவிலான இல்மில் தான் பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மை மூமின்களுடைய கல்பில் உண்டான ஒரு ஒளியாக ஆக்கி இருக்கிறான். இந்த இல்மை மனிதர்களின் வாயிலாக நமக்கு தருகிறான், இல்ஹாமி மூலமாக தருகிறான். ரெண்டு விஷயம். மனிதர்களின் மூலமாக கிடைக்கப்பட்டால் அதை கஸ்பி என்று சொல்வார்கள். என்னுடைய உஸ்தாத் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்ற வகையிலே அது சென்று கொண்டே இருக்கும். இதை கஸ்பி என்பார்கள். இந்த இல்மை எல்லோருக்கும் கிடைத்துவிடும், பிரச்சனை இல்லை. இந்த கஸ்பியின் அடிப்படையிலே இல்மை பெற்றுக்கொண்டவர்கள் அமலியத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வை நெருங்குகிற பொழுது அவர்களுக்கு அடுத்ததாக இல்முல் லதுன்னி என்று சொல்லப்படக்கூடிய இறைப்புறத்திலிருந்து அவர்களுக்கு இல்மு ஞானங்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அதில் ஒன்று வஹி, இன்னொன்று இல்ஹாமி. வஹி என்பது நபிமார்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. இல்ஹாமியுடைய ஞானம் அதற்கான தகுதி பெற்று எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லோருக்கும் இந்த இல்மு ஞானத்தினுடைய ஆழமான புரிதலை நமக்கு தந்து நம்முடைய தரஜாவை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்திற்கும் அவர்களுடைய ரதாவுக்கும் உரியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் எல்லோருக்கும், குறிப்பாக என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் மௌலானா ஜாஃபர் ஜமாலி ஹஜ்ரத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.